ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. அண்ணா இந்த மாதிரி பிடிவாதமாய் இருப்பான் என்று நாங்கள் முதலில் நினைக்கவில்லை. அழுத்தமாய் இருந்து தான் விரும்பியதை சாதித்து விட்டான். ரேவதியின் கழுத்தில் அவன் 3 முடிச்சிட்ட போது பின்னால் நின்ற மூவரும் அழுதோம். அம்மாவும் அழுதாள். பாவம், செத்துப்போன அப்பாவை நினைச்சுக்கிட்டு அழறாங்க என்றார் யாரோ. இல்லை, அதற்காக இல்லை. 22 வயதான என்னையும் 2 வருட இடைவெளியில் பிறந்த என் 2 தங்கைகளையும் இவன் கரையேற்றுவான் என்று அம்மா நம்பியது வீண்தானோ? தங்கைக்கு கல்யாணம் செய்வான் என்று நம்பிய நேரத்தில் தனக்கொரு கல்யாணம் செய்து கொண்டு விட்டானே. ஒரே வாரம் அண்ணா ரேவதியுடன் கிளம்பி போக எங்களது போர்ஷனில் காரை பெயர்த்த சுவர், கல்யாணத்தை முன்னிட்டு அவசரமாய் செய்த வெள்ளையடிப்பு, தரையில் பெயர்ந்த பள்ளங்களில் அவசர நிரவல், போனால் போகிறது என்று கல்யாணத்தினால் எங்களுக்கு கிடைத்த புது துணிகள் பழைய கிழிச்சலுக்கு நடுவே பளிச்சிட்டு இருந்தது. இனிமேல் என்னமா பண்றது என்றேன் கவலையுடன். கணேசன் பணம் அனுப்புறேன்னு சொன்னான் என்றாள் வெள்ளையாய். நீ நம்புறியா? ஏன் இதுவரைக்கும் அனுப்பலையா என்றாள். புவனாவும் சாருவும் எந்த கவலையும் இன்றி ஒருத்தி மாத நாவலிலும் இன்னொருத்தி ரேடியோவிலும் மூழ்கி போனார்கள். மனம் அழுத்து போய் கிழிந்து போன உள்பாவாடையை எடுத்து தைக்க ஆரம்பித்தேன். கடிதம் வந்தது கணேசனிடம் இருந்துதான். ரேவதி வருகிறாள். வருகிற 14ஆம் தேதி 1 வாரம் தங்குவாள். பொங்கலுக்கு அங்கு வரும்போது என்னுடன் திரும்புவாள் என்று இருந்தது. ஸ்டேஷனுக்கு போய் நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம். அளந்துதான் பேசினாள். கணேசனை போலவே அழுத்தக்காரியோ? ரொம்ப இயல்பாக வெறுப்பு வந்தது. அம்மாவை நமஸ்காரம் செய்தாள். எப்போதும் போல அம்மாவுக்கு குளிர்ந்து விட்டது. நாட்டு பெண்ணை பற்றி பெருமிதம் முகத்தில் அப்பி கொண்டது. அடச்சி, என்னாச்சு எனக்குள்? சாருடன் சுலபமாய் ஒட்டி கொண்டாள். கையில் மெஹந்தி இட்டதும் புவனா பூரித்து போனாள். எங்கள் குடும்பத்தில் தப்பி பிறந்த வெளுப்புக்காரி வெளியில் போனால் கூட 2 அடி தள்ளி நடந்து வருகிற நாசுக்குக்காரி. வசு என்றால் என்னிடம். பெயரை சுருக்கினால் எனக்கு பிடிக்காது என்றேன். ஓ சாரி, இனிமேல் வசந்தினே கூப்பிடுறேன் என்றாள். ஏதோ வேலையாக போவது போல் அவசரமாய் விலகினேன். ஹாலில் அவர்கள் படுத்துக்கொள்ள நானும் அம்மாவும் வழக்கம் போல சமையல் அறையில் படுத்துக்கொண்டோம். மின்விசிறி காற்றே தலையில் அடித்தது. கல்யாணத்தில் வந்த சீர் கணேசனால் நிராகரிக்கப்பட்டு எங்களுக்கு இப்போது உதவுகிறது. நான் கூட என்னமோ நினைச்சேன். ரொம்ப நல்ல பொண்ணுடி என்றாள் அம்மா. எவ என்று கேட்க, உன் மன்னிதான் என்று அம்மா சொன்னாள். என்னவாம் என்றேன் எரிச்சலுடன். உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் குழந்தை வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். பொண்ணு பார்த்துட்டு வந்த பிறகு இவன் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கானா. பளிச்சுன்னு சொல்லிட்டாலாம். இந்த கண்டிஷனுக்கு சம்மதிச்சாதான் கல்யாணம்னு. ஏன், என்ன என்று இவன் கூட கேட்டானாம். எனக்கு இல்லாத அக்கறை என் தங்கச்சி மேல உனக்கு எதுக்குன்னு, என்னை தவிர வேற யார் அக்கறை படணும்னு கேட்டாலாம். இப்பவே ஊருக்கு எதுக்கு போகணும்னு கேட்டானாம். இல்ல, போய் தான் தீருவேன்னு பிடிவாதமா வந்திருக்கா. 1 வாரத்துல எல்லாம் திரும்பி வர முடியாது. எனக்கு மனசுல படற வரை அங்கதான் இருப்பேன் என்று சொல்லிட்டு வந்திருக்கா. அம்மா மருகி போனாள். அதனால்தான் வந்ததுல இருந்து கணேசனுக்கு கடிதம் கூட போடவில்லையாம். எப்போது தூங்கி போனேனோ கரிகாய் மார்க்கெட்டுக்கு மண்ணியும் சாருவுமாய் போய்விட்டு திரும்பினார்கள். சேப்பங்கிழங்கு வாங்கியிருக்கா மண்ணி என்றால் சாரு. கணேசனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கு வருகிறானே, இன்றைக்கு இரவே கிளம்பிடுவான்னு எழுதியிருக்கானே. நீ உன் துணிமணிகளை எடுத்து வச்சுக்கலையா என்றாள் அம்மா. எப்போதும் போல தனிவாய் சிரித்தால் வைத்துக் கொள்கிறேன் என்று. ஏமா, நான் இங்கே இருக்கக்கூடாதா என்றால் மெதுவாய். சீச்சி, எவ்வளவு நாள் வேணுமன்னாலும் இரு. ஆனா அவன் எப்படி தனியா அங்கே இருப்பான்? எல்லாம் இருப்பார் என்றாள். எனக்கு புரிந்தது. மண்ணி அழுத்தக்காரிதான். நிச்சயம் நினைத்ததை சாதிப்பாள். எவர் மனமும் புண்படாத மாதிரி இந்த அழுத்தம் ரசிக்கக்கூடியது, நல்லது செய்யக்கூடியது. எனக்கு மண்ணியை உடனே நமஸ்கரிக்க வேண்டும் போலிருந்தது. என் கண்களில் நீர் தேங்கியது. ஏதோ வேலையாய் போவது போல் இப்போதும் விலகி போனேன். ஆனால் என் மனம் மட்டும் மாறி இருந்தது.